பெருமாளே எங்கொட்ட பெருமாளே தோல்கொலியாவாடா தோல்கொலியாவாடா எங்க அம்மா பேர் பாதி வந்து இஸ்திரி தமா தமக்கன போவிட்டன என்ன உங்க கையில வச்சுக்கார சாமியார் வர தத்தப்பா சொல்லிக்கிற என்ன கதை உங்க எல்லாம் கையில வச்சுக்கண்ணா பின்னலாம் ஆனா பாவி இது என்ன தெரியல உனக்கு அடப்பாயா முண்டி கையில மாலை கைத்துல மாலை நெத்தில நாமம் நாமா கையில உண்டி உண்டி எங்க போறா அம்மா ஏனா ஓட்டு போறா எங்க போறா திருத்தணி போற பெருமாள் பாகம் திருத்தணியா பெருமாள் பாகத்துக்கு அடப்பாங்க அப்ப திருப்பதி இருக்கு தியாரியா ஐயாடா திருப்பதி இருக்கு தியாரி தெரியலையா யாரு தெரியல அடப்பா டேய் திருத்தணியில் இருப்பதா முருக பெருமான் திருப்பதியில் இருப்பதா வெங்கடேச பெருமான் ஏய் எப்ப கூட விட்டு அங்கிட்டு பக்கியா வந்து பாரு அப்படியே மாறிட்டாங்க ஆஹா ஏமா சரியா கையில பார்த்தா உண்டி வச்சுங்கற ஏதாவது பராத்தன இருக்குதா பெரிய பராத்தனப்பா பெரிய பராத்தன என்னப்பா பராத்தன என் மொண்டாடி பசங்க எனக்கு பசங்க இல்ல சரி மொண்டாடி பசங்க உனக்கு பசங்க இல்லையா சத்தியமாடா எனக்கு புரியல டேய் உன் தல மேல சத்தியமா சொல்றேன் என் மொண்டாடி தான் பசங்க எனக்கு பசங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறது தான் குழந்தை அது நான் உனக்கு வேற அந்த சொன்ன மாதிரி கரெக்டா ஆம்பளை பொம்பளை பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து போறது தான் குழந்தை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பிறப்பது தான் குழந்தை எனக்கு தெரியும் ஆனா என் மொண்டாடி தான் பசங்க எனக்கு பசங்க எதனால சொல்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தால் என்னுடைய மனைவி போல ரெண்டு பெண் குழந்தை இருக்குது ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது பிறந்து வளர்ந்து வாலிபமான பிறகு நல்ல ஆடனா பார்த்து கட்டி கொடுத்துற குழந்தை அது எனக்கு சம்பாதிச்சு போட போகுது இல்லையா எவனுக்கோ போய் சம்பாதிச்சு போட போகுது சரி அதனாலதான் அது ஊராண்டு போனதுன்னு சொன்னேன் ஓஹோ அது ஊராண்டு வந்தது எனக்கென்று ஒரு பிள்ளை இல்லையே உனக்கென்று ஒரு ஆண் பிள்ளை இல்லையே ஆண்டவனே பகவானே ஏழுமலையானே எம்பெருமானே அப்படின்னு பகவான் மாட்டிக்கினேன் நோண்டியாதப்பா பெரிய கடப்பார எடுத்து வீச்சு தள்ளுரு இல்லமா ஆனா யாரா அவன் வேண்டிக் கொண்டாய் என்னுடைய பக்திக்கு மனமிறங்கி பகவான் வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கா மூணு தானே நானே திரும்ப இல்ல என் வீட்டுக்குள்ள வர மாட்டாரு அட பாவி எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருப்பா பணக்காரனா இருப்பா வீட்டுல பகவான் போக மாட்டாரா இல்லாத பண்றதா இருந்தாலும் உள்ளன்போடு அவன் எதுவும் வட பாசலா செய்து பண்ணிட்டாரு உள்ளன்போடு உள்ள உருக ஒரு சின்ன டம்ளர்ல பச்சை தண்ணி சுத்தமான தண்ணி 2 துளசி இலை போட்டு நாமத்தை போட்டு கோவிந்தா கோவிந்தா என்று 3 முறை சொன்னா பகவான் இங்க இருக்கிறார். ஓஹோ என் வீட்டுக்கு வந்தாரு. அப்படியா? வீட்டு மேல ஏறினாரு. மோட்டு மேல 4 ஓலையை புடுங்கினாரு. உள்ள இறங்கினாரு. என் முன்னாடி கோயில் கொடுக்கிறேன். அட பாவி டேய் ஆம்பளை மட்டும் பேசியா கோயில் கொடுக்கறே இல்லப்பா. இதுலயே உன்ன மாதிரி யாரோ சொல்லி கேள்விப்படல. பகவான் ஓலை புடிங்கி 4 ஓலை கழுவி வச்சா பகவான் அருள்னாலப்பா. டேய் பகவான் அருள் மட்டும்தான் மத்த சமாச்சாரம் மொத்தம் உண்டுதான். அப்பவே கட்டு பார்த்து உண்டியா அப்பவே கட்டு பகவானுக்கு அப்பவே கட்டிட்டு உண்டியா சரியா உண்டியோட மகிமை ஏதாவது இருக்குதா காட்ட பாருடா கரெக்ட்டா நீ இப்பதானே நீ யார் புள்ளாத பேசுறீங்க வாங்க புள்ளங்கள எல்லாம் டேய் நான் போட்டுக்கறேன் அடிச்சா நீ மௌனம் நாளைக்கு சேல் பேட் போய் கேக்குற அடிவே இல்ல அந்த டேரக்டர் சரி மகிமை ஏதாவது இருக்கா காலையில சொன்ன போல காலமான முடித்து நாமத்தை போட்டு கோவிந்தா கோவிந்தா என்று 3 முறை சொல்லி ஒரு 5 ரூபாய் போட்டுரு. 5 ரூபாய் போட்டுரு. அப்புறம் கோயிலுக்கு 165 ரூபாய் எடுத்துக்கோ. காலையில 5 ரூபாய் போடுவே. 5 ரூபாய் போடுவே. கோயிலுக்கான 155 ரூபாய். 165. அது எப்படி அது? அது ஆண்டவருடைய அருள். பகவானுடைய கருணை. வந்தது. சரி எது ஏதாவது தலைவாயால போட்டு ஏன்னா தழுவில வச்சு படிப்பியா? அட பாவி. அவருக்கு தழுபடி தேடா நான் துண்டு எடுக்கிற வெளியா கம்மியாடி பையா 145 ரூபாய் ஒரு கோட்ரு 10 ரூபாய் வாட்டரு 2 ரூபாய் கிளாஸ் மிச்சத்துக்கு கூட்டு வருவா. அட பாவி இப்படிதான் சொல்லி ஆண்டவன் அருளாலே டெய்லி ஒரு கோட் சாப்பிடுறேன். அட பாவி டேய் உன்னை ஏஜ் வச்சிராம போற ஆண்டவன் ஏண்டா பகவான் பேரை சொல்றதே தப்பு. பகவான் பேர் சொல்லி சாப்பிட முடியாது. இதுல வர சரகு வர சாப்பிடுறாரு ஏண்டா சரி இப்படி உண்டி கட்டிட்ட இப்ப நீ எங்க போற? பகவானை பார்க்க போறப்போ எங்க போற? திருப்பதி போற போலாமா? அதுக்கு நீ முண்டி முதல்ல கீழ வைக்கணும்.
உண்டியை கீழே வைக்கலாம் தான் கிடையாது. திரும்ப இல்லையா யாரும் கிடையாது இங்க எல்லாரும் நல்லவங்க இவங்க எல்லாம் நல்லவங்க தான் வச்சு பார்த்து தான் இருக்கிறீங்களா? உன்னை பார்த்தா தான் திட்டு மேய்ஞ்சா நல்லவன்டா நல்லவன் மூஞ்சி பார்க்கும்போது அது சரியா பார்க்குது. நம்பி வை பகவான்கிறார் பாத்துக்காரு. அப்படியா? சரி எவனா பகவான் உண்டி கிட்டி எடுத்தேமா உண்டி அதே வழியா போடுவே. உண்டி நாடு உங்களை பாதுகாப்பா நான் பாத்துக்கிறேன். அதான் பகவான் உண்டிடா பாடி. ஆமா பகவானே பகவானை பார்க்கணும்னா கோவிந்தா 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 சொல்லு அப்படின்னு சொல்லி 3 முறை இது சுத்தி வா. சுத்தடா. போய்டா போய்டா போய்டா. என்ன தேடிக்கிறா பகவான் பகவானா டேய் காது தெரியுது பையா. இப்படி எல்லாம் சொன்னா போறாரு. இது விட வேகமா வேகமா வா. செட்டு வேகம். செட்டு வேகம். ஓட ஓட. நான் ஜெட்டு டேய் என்னடா பண்றா? செட்டு வாங்குது இதோட செட்டு வாங்கும். டேய் நீ முன்ன வந்த மாதிரியே வா. வேகமா ஓடியா. ஓடடா ஓடடா. அப்படியாகட்டும் பகவானே. எங்கேடா பேர் வா இப்படியே வா. பாவி எனக்கு தெரியும் மூஞ்சி பார்க்கும்போதே திட்டு வைக்காங்க. வக்காலா போய் உண்டி தீ கொடுக்குறான். போய் வேடியா பைபாஸ் ரோடு ஏறதுக்குள்ள அவன் குட்டி வச்சு சாவணும் இந்த ஊர்லயே. ஒரு பேர் சாபம். ஏய் குட்டி வச்சியா? குட்டி குட்டி மாதவன் யாருக்கு சாபமெல்லாம் கொடுக்குறேன்? பகவானே உனக்காக கொண்ட அந்த உண்டியை மறுபாவி லேட்டு கொடுக்குறான் ஒரு பையங்க. உண்டியல் காணவில்லையா? போச்சே. எனக்காக கொண்டு வந்த உண்டியல் மறுபடி பண்ண வரேன். அதை நானே ஏற்றுக்கொண்டேன். இவ்வளவு திட்டு வேலை கூட கொடுக்குதா? எது திட்டு வேலை? இல்ல உனக்காக கொண்டாந்த உண்டியா நான் எடுத்து கொடுக்க மாட்டேன். உனக்கு சிரமம் இல்லாமல் நானே ஏற்றுக்கொண்டேன். அப்படியே பகவானே. இருந்தாலும் நமது நவரத்தின கஜிதம் வரலையே திருக்கோயில் வாட்பாடி முன்பாக சர்வ ஜாக்கருடன் கல்வந்தறியா நம்மை அடுத்தவரும் மற்றபடிகளுக்கு ஏதேனும் நெருக்கல் உண்டா? எந்த இடுக்கலும் கிடையாது. அப்படியே அவர்களுக்காக சேர் போட்டு வாங்கிக்கிறாங்க. இருந்தாலும் குறை என்பது கிடையாது. ஏனோ ஆவணி மாதம் திருத்த பட்சம் ரோகிணி தேவகிக்கும் வசுதேவருக்கும் கஞ்சனுடைய சிறையிலே 8வது பிள்ளையாக ஜனனமான 8வது பிள்ளையாடி பிறந்து பாண்டவர்களுக்கு சகாயனாக துரியோதனாதிகளுக்கு சத்ருவாக திகழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படியாகட்டும் பகவானே. துரியனானவன் பாண்டவர்களை லவடிலே வரவழைத்து தூதமாடி நாட்டை அபகரித்து காணக ஓட்டி விட்டார். பாண்டவர்களோ கானகத்திலே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் எனக்கும் என்னுடைய மனைவி மங்கா லட்சுமிக்கும் யாகம் என்றால் ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தது. நாளொரு மேனி ஒருவருமாக அருமையா வளர்த்துக் கொண்டு வந்தோம். என்னுடைய மகள் சுந்தரி அனவல் தற்சமயம் தக்க பருவம் அடைந்திருக்கிறது. நல்ல வரனாக பார்த்து திருமணம் முடிக்கலாம் என்று என் மனதிலே ஒரு எண்ணம். ஆனால் இன்றைய தினம் ஏதோ என்னுடைய வலது கொஞ்சம் துடிக்கிறது. ஏதோ நற்செய்தி வரும் என்று எதிர்பார்க்கிறேன். வேட்டில் முன்பாக யாராகிலும் வந்தார்